ஐந்தாவது நாளிலும் மாலை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்களை இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 4 நாட்களாக இன்றைக்கும் காலையிலே ஆண்டுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஜெபிப்பதற்கும் தேவ பிரசன்னத்திலே களிகூறுவதற்கும் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் தேவ நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த ஜெப நாட்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஆமென் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை இந்த ஜெப நாட்களிலே பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துவாராக. நாமும் நல்ல வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு தொடர்ந்து காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் இது முடித்துட்டு இன்னொரு இடத்துக்கு FGM சார்பாக போக வேண்டியது இருக்கிறது. ஆமென். எனவே கொஞ்ச நேரம் நான் சில வார்த்தைகளை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. சாமுவேலுடைய இளமை பருவத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய இளமை பருவத்தின் 3 அனுபவங்களை நாம் பார்த்தோம். 1, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். 2வது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். 3வது, குடும்பத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் பாசமும் சாமுவேலுக்கு என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. இது அவனுடைய இளமை பருவம். அந்த இளமை பருவத்தில் அப்படி இருந்தபோது அதனால் கிடைத்த மேன்மைகள் நேற்றைக்கு தினத்தில் நான் சில காரியங்களை சொன்னேன். ஆமேன். இன்னும் ஒன்று கூட அதில் இணைத்தோம். அவன் தேவ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்ததுனால அவன் வளர்ந்தான் என்று. ஒருவன் அவருடைய சமூகத்தில் சும்மா இருந்தாலே போதும், கர்த்தர் அவனை வளரச் செய்வார். அதாவது அவனை சரீர பிரகாரமாக அல்ல, ஆவி பல அனுபவத்தில் வளரச் செய்தான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதனுடைய மேன்மைகள் 1, அவன் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் நடந்தான். எப்படி சொல்லுங்க? கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடந்தான்? பிரியமாய் நடந்தான். 2வது, அவன் உலகத்தால் கரைபடவில்லை. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஏலியின் குமாரர்களை குறித்து சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 2:17, ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது இவர்கள் ஊழியனுடைய பிள்ளைகள், ஆசானுடைய பிள்ளைகள் உலகத்தால் கரைபட்டார்கள். உலகத்தால் கரைபட்டாலும் இந்த சின்ன பிள்ளையாண்டானாகிய இந்த சிறுவனாகிய சாமுவேல் அவன் உலகத்தால் என்ன செய்யப்படவில்லை, கரைபடவில்லை. நான் இந்த வார்த்தைகளெல்லாம் வாலிபர்களுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் திரும்ப ஆண்டவர் அனுமதித்து இதே வார்த்தையை திரும்ப நம்ம வாலிபர் ஜெபத்திலே நான் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவேன். கர்த்தர் அதற்கேற்ற வாய்ப்புகளை நடத்துதலை கர்த்தர் தருவாராக. 3வது, அவன் கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்தான், கேட்டான். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியம். அந்த வீட்டில் ஏலி இருந்தார். ஸ்தோத்திரம். ஏலி இருந்தார், மற்றவர்கள் இருந்தார். ஆனால் அவர்களிடத்தில் பேசவில்லை. சிறு பிள்ளை தான் இவனுக்கு. இது யார் பேசுகிறார் என்பது கூட அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியவில்லை. அவ்வளோ சிறு பையனாக இருந்தான். ஆனாலும் அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். நாம் இந்த வார்த்தைகளெல்லாம் தியானிக்கிறது எதற்கென்றால், ஸ்தோத்திரம், எதற்கென்றால் இந்த அனுபவம் இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் நமக்கு தருவாராக. நான் நேற்றைக்கு சொன்ன வார்த்தையை திரும்பவும் சொல்லுகிறேன். இந்த உங்கள் டைரியில் இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்கு முன்பாக எனக்கு நான் Day 1, Day 2, Day 3 போட்டு சிலது ஆண்டு இந்த ஜெப நாட்களில் பேசுகிறதே எழுதி வைக்கிறேன். இன்னைக்கு காலையில் சில வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண செய்தார். உங்கள் டைரியிலையும் டேட்டு போட்டு இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் என்னோடு நேரடியாக பேசினார் என்று நீங்கள் ஒரு இடம் போடணும். கர்த்தர் இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்திலே என்னோடு நேரடியாக பேசின வார்த்தைகள் என்கிற ஒரு டாபிக் போட்டு டேட்டு போட்டு சிலது எழுத வைப்பார். எப்படி சாமுவேலோடு கர்த்தர் நேரடியாக பேசினாரோ அதே போல் அத்தனை பேரோடும் கர்த்தர் நிச்சயமாக பேசுவாராக. இப்படி சொல்லுகிறேன், ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் அவன் தேவ சத்தத்தை கேட்பான்.
ஆமே. தேவ சமூகம் என்பது தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு இடம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நான் 3 காரியங்களை சொன்னேன். இன்றைக்கு திரும்பவும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் நேற்றைக்கு வராதவங்க இன்றைக்கு வருவாங்க, இன்றைக்கு வராதவங்க அப்படி வந்துட்டு இருக்கனால எல்லாருக்குனால தான் நான் சில இன்ட்ரோடக்ஷனை திரும்பவும் சொன்னேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். 4வது இப்படி சொல்லுகிறேன். தேவன் சாமுவேலே சாமுவேலே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டார். அப்போது நேராக சாமுவேல் ஏலியின் இடத்தில் போகிறான். ஆமேன், ஸ்தோத்திரம். போய் ஆமே என்னை கூப்பிட்டீங்களா, என்னை கூப்பிட்டீங்களா? அப்பொழுது ஆமேன், ஸ்தோத்திரம். ஏலி சொல்கிறார், இல்லை நான் கூப்பிடல, என் மகனே நீ இப்போ என்ன செய், படுத்துக்கொள். இப்படி 2-3 முறை ஆண்டவர் போய் கூப்பிடுறார். ஆனால் இவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. அப்போ திரும்ப ஏலி ஒன்று சொல்லி கொடு, இனி உனக்கு இந்த சத்தம் கேட்டதென்றால் சாமுவேலே என்கிற உன்னை அழைக்கிற சத்தம் கேட்டதன் நீ என்ன செய்யணும்னா என்னிடத்தில் வரக்கூடாது, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி நீ சொல்லணும். அப்போது இந்த வார்த்தை கேட்கும். இதுலேருந்து நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சீக்ரெட் அல்லது ஒரு என்ன சொல்ல ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கவனிங்க. இப்போது சாமுவேல்னு கர்த்தர் கூப்பிடுறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் திரும்ப கர்த்தர் சாமுவேலிடத்தில் பேசலை. நான் சொல்ல ரொம்ப கவனிக்கணும், கவனமாக கேளுங்க. எனக்கு ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. நான் இனி தலைமை பாஸ்டரை பார்க்குற ஒரு அப்பாயின்மெண்ட்டு, நான் அதனால் போகணும் பாஸ்டரை பார்க்க. அதனால் நீங்கள் எங்கிட்ட கோஆப்ரேட் பண்ணணும். கவனிங்க. இப்போது சாமுவேல் கர்த்தர் 3 முறை கூப்பிடுகிறார். ஆனாலும் கூப்பிட்ட போதும் என்னாச்சுன்னு சொன்னால் கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசலை. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போ பேசினார்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இவன் அதற்கு சொன்ன போது தான் பேசும், சொன்ன பிறகுதான் கர்த்தர் பேசுகிறார். சாமுவேலே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசலை. அப்போ நல்லா கவனிக்கணும். பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை நமக்கு வருகிறதென்றால் அதற்கு நாம் ஆமேன் கைத்தட்டியோ ரிசீவ் பண்ணாத பட்சத்தில் அதுக்கு அடுத்த கட்டம் நம்மோடு பேச மாட்டார். அதுக்கு அடுத்த கட்ட வார்த்தைகள் நமக்கு சொந்தமாய் மாறாது. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். பாஸ்டர் எதுக்கு கைத்தட்டுங்க சொல்கிறாரு, எதுக்கு ஆமேன்னு சொல்கிறார், எதுக்கு சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள், அப்படி இப்படி சொல்லுங்கள். காரணம் என்னென்னா இங்கே வார்த்தைகள் வருகிறது. ஆனால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற ரிப்ளே வந்த பிறகுதான் அதற்கு அடுத்து ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சாமுவேலோடு பேச ஆரம்பித்தார். அதனால் நம்ம எப்போ ஆண்டோட வார்த்தை கேட்டாலும் ஒரு ஆள் சும்மா பேசும்போது கூட உங்களை ஆசீர்வதிக்கும், ஆண்டவர் உங்களை நல்லா வைப்பார் அப்படின்னு சொல்லும்போது கூட உங்கள் வேண்டு ஆமேன் வந்துடணும். ஆமேன் அல்லேலூயா. இவ்வளோ சொன்ன பிறகு சிலருக்கு வேண்டு ஆமேன் வர மாட்டேங்குது. பார்த்தியா? இனி கூட்டம் முடிஞ்சு எல்லோரும் பைசா தரலாம் ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் தான் ஏன்னா இப்போ இலவசம் எல்லாம் கொடுக்க தொடங்கியாச்சு எலெக்ஷன் வர்றதுனால. அதனால் இங்கேயும் பாஸ்டர் ஏதாவது தருவாருன்னு காத்துட்ருக்கலான்னு ப்ரைஸ் சொல்லலாம். இது அதை காட்டில் வல்லமே இல்லை. நீங்கள் ஒன்றும் சொல்லாண்டா ஆமேன்னு சொன்னாலே எல்லாம் வந்துடும். பாருங்கள், சாமுவேல்னு கர்த்தர் கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே இவன் அப்பமே சொல்லும் அடியன் சொல்லியிருந்தானா ஆண்டவர் பேசியிருப்பார். பட்டு அமைதியாகிறார். திரும்ப அவன் ஏலிகிட்ட தான் போகிறான். நீங்கள் எதாவது பேசுனீங்களா, கூப்பிட்டீங்களா? அப்போ ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். அப்போ அவங்ககிட்ட அந்த ரெஸ்பான்ஸ் வர்றது வரைக்கும் கர்த்தர் அமைதியாக இருந்தார். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ நான் சொன்னேன், நீங்கள் டைரி எடுத்து வச்சு நீங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட இதுவரைக்கும் பேசினதில்லை, பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கே டைரியில் எடுத்து 21 days 21 நாட்கள் ஜப நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகள் ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங் போட்டு எம்டியாக வைங்க. நீங்கள் ரெடி ஆயத்தன்னா எழுதி வச்சுட்டு பேசுகிறதுக்கு ஆயத்தன்னா கர்த்தர் ஆமேன் பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கேட்க ஆயத்தன்னா அவர் பேச ஆயத்தம். நீங்கள் இவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் ஏதாவது எங்கேண்டாவது எடுத்து சொல்லுவார் பேசுகிறான்னு. நம்ம இருக்கிற நிலைமனோ இவன் எப்பொழுது சொல்லும் கர்த்தாவே ஆமேன் அடியேன் கேட்கிறேன் எப்பொழுது இவன் வாயிலேருந்து ரிப்ளை வந்துச்சோ அதன் பிறகு நீ சின்னவனாக இருக்கலாம். நீ ஆண்டவர் இவன் சின்ன பிள்ளை எல்லாம் தெரியாத ஆண்டவருக்கு தெரியும். இவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாதவன், அதனால் அவன் அங்கே போகிறான், ஏலிட்ட போகிறான்.
ஸோ நம்மளால் இப்போ என்னை பொறுத்தவரை ஃபீல் பண்ண முடியும். மனுஷன் பேசுகிறதும் நம்ம அவ்வளோ போல்டாக சொல்கிறதுக்கு காரணம் நம்மளால் கிருபையினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது தேவன் பேசுகிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுது. அதனால தான் நம்ம ஸ்ட்ராங்காக பேசுகிறோம். ஆனால் இவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ண தெரியல. இது ஆண்டவர் பேசுகிறாரா மனுஷன் பேசுகிறாரான்னு கூட தெரியலை. அப்படி இருந்த போது கூட கர்த்தர் அவனோடு பேசினார். சோதரம் அவன் நினைச்சான் தேவன் பேசினதை பார்த்துட்டு ஏலி பேசணும். ஏன்னா இவன் வாழ்க்கையில் யாருக்கு சத்தத்தை மட்டும்தான் கேட்டு பழகி இருக்கிறான், ஏலியோட சத்தத்தை மட்டும். அம்மாவை கூட அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. அம்மாவோட அன்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஆலயத்தில் வந்தாச்சு. அப்பா ரொம்ப அன்பான அப்பான்றது நல்லா தெரியுது. அண்ணாளை பார்த்து உனக்கு 10 குமாரரை பார்க்கணும் அதிகம் அல்லவா, ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் அழுகிறாய், அவன் விசாரிக்கிறான். எவ்வளோ நல்ல மனிதன். ஸோ அது சில ஆண்களை நீ சாப்பிட்டா என்ன அழுதா என்ன எனக்கு என்ன, எனக்கு 3 நேரம் அவிச்சு போட்டுட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு, அப்படி தான் சில ஆண்கள் இருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் அப்படி இல்லை. ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்க, சாப்பிடு, உனக்கு 10 குமாரரை பார்க்கணும் அதிகம். எவ்வளோ கேரிங், எவ்வளோ அன்பு. அப்போ பல வருஷம் தாண்டி ஒரு பையன் கிடச்சிருக்கான்னா அவன் அது எல்கான எவ்வளோ அன்பை காட்டியிருக்க முடியும். ஆனால் அந்த அன்பு அவனுக்கு காட்ட முடியலை. அவன் அப்பா சத்தத்தை கேட்டோ அம்மா சத்தத்தை கேட்டோ அவன் வளரலை. அவன் கேட்டு வளர்ந்த ஒரே சத்தம் ஏலினுடைய சத்தம் மட்டும்தான். அதனால் அவனுக்கு இது ஆண்டோடைய சத்தமா ஏலியுடைய சத்தமான்னு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனால் எப்போ கர்த்தர் திரும்ப பேச ஆரம்பித்தார் என்றால், எப்பொழுது இதோ நான் அடியேன் இருக்கிறேன் என்று எப்போ இவ்வளோ ரிப்ளை பண்ண ஆரம்பித்தானோ அப்பொழுது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஹலோ, ஆமென். நம்ம சர்ச்சில் இன்னும் வளரணும். ஸ்தோத்திரம். சில இடங்கள்லாம் கவனிக்கிறோம், சில ஆட்கள்லாம் ப்ரெசன்ஸ் வெளிப்பட்டு வேடு வந்துட்டு சிலலாம் எழும்பிடுவாங்க. அது என்னை பொறுத்த தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. பாவம் என்னென்ன பண்ணோம் அந்த வேடை அவ்வளோ. ஏன்னா அவங்களுக்கு அதாவது சும்மா எழும்பக்கூடாது. கர்த்தர் பேசுகிறாரு, எனக்கான வார்த்தை, இந்த வார்த்தையை நான் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னா மற்றவங்க பரியாசம் பண்ணுவாங்க. நோ ப்ராப்ளம், ஒரு ஆமேன். ஏன்னா என்னுடைய ரெஸ்பான்ஸ் தான் திரும்ப ஆண்டவர் என்னோடு பேசுவதும், என்னுடைய ரெஸ்பான்ஸ் தான் திரும்ப என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதும். பேச ஆண்டவர் ஆயத்தம். ஆனால் இவன் எப்பொழுது ரெஸ்பான்ஸ் பண்ணானோ, சின்னவனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தார் என்றால் நம்மிடத்தில் எவ்வளோ அதிகம் கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஹலோ, சத்தமாமேன்னு சொல்லுங்கள். உங்கள் பர்சனல் ப்ரேயரில் உங்கள் மைண்ட் அப்படி மாறட்டும். உங்கள் பர்சனல் ப்ரேயரில், ஆண்டவரே நான் எதையும் கேட்க வரலப்பா, நீங்கள் என் கூட பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்க ஆயத்தம் ஆண்டவரே, ஆயத்தம். அந்த இருதயத்தை நாம் திறந்து கொடுத்தால் கர்த்தர் கண்டிப்பாய் பேசுவார். நம்ம ஆயத்தமாக இப்போ நம்ம காலையில் கவனித்தோம், சிலதை புதிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் நாம் பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்கள் குருடாக இருக்கிறது. நமக்கு அதைக்கும் தூரம் இருக்கிறது. அதனால் நம்மளால் பார்க்க முடியலை. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெப நாட்களோட ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கட்டும். அன்னாள் பண்ணினது போல் சில பொருத்தனை பண்ணுங்க. இவள் சொன்னால், எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாள், ஆமே நான் பொருத்தனை பண்ணுறேன் ஆண்டவரை, இந்த குழந்தை கொடுத்து நான் வளர்க்க மாட்டேன்ப்பா, உமக்கு தந்துடுறேன், பொருத்தனை பண்ணணும். கர்த்தர் அதை அங்கீகரித்தார். ஆமே, அவள் ஒரு முடிவெடுத்தாள். நாம் தேவ சமூகத்திலே எடுக்கிற எந்த பிரயாசத்தையும் அவர் அங்கீகரிக்கிறார். நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதற்கேற்ற பிரதிபலனை தருகிறார். அல்லேலூயா. ஒரு யார் மெசேஜ் கொடுத்தாலும் சரி, உங்கள் ஸ்பிரிட்டை டச் பண்ணிச்சுன்னா, உங்கள் ஆவியை டச் பண்ணுது, கர்த்தர் உங்கள் கூட பேசுகிறார் அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி மாறிடணும். வேறு மாறணும். நான் என்னோடய அனுபவம் எல்லாம் நம்ம வெளி ஊழியங்கள் எங்களுக்கு மெசேஜ் கேட்க பாக்கியம் இல்லை. பட்டு சில இடங்களில் ஊழியங்கள் சில தேவ மனிதர்கள் செய்து கொடுக்கும் ப்ரெசன்ஸை டச் பண்ணிச்சுன்னா, நான் பலிபடத்துலேருந்து சொல்கிறேன், நான் சேரில் உட்காந்தாலும் அவ்வளோதான், ஒரு 10 அவ்வளோதான், அடுத்து எழும்பிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் மெசேஜை நின்றுக்கிட்டே தான் கேட்குறது. எல்லா மெசேஜும் இல்லை, நம்ம ப்ரெசன்ஸை டச் பண்ணுது, அவரை கொண்டு ஆவியானவர் பேசுகிறார். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு கெஸ்ட்டாக போயிருக்கோம், அது ஒன்றும் கிடையாது. நம்ம அவருக்கு சமூகத்தில் இருக்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், நாம் தேவ சத்தத்தை கேட்கிறோம். எந்த அளவுக்கு நாம் ரியாக்ஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அடுத்த கட்டத்தில் போக முடியும், தேவ நம்மோடு பேச முடியும், தேவ நம்மோடு இடைபட முடியும். ஒன்றை எழுதி கொள்ளுங்கள், சரியான வார்த்தை, என்னுடைய
அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எதையும் செய்ய மாட்டான். சும்மா சொல்லலை, இது எழுதுங்க இந்த வேடை. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். நீ பேசும் சாமுவேலே அப்படி பேசுகிறார், நீ எஸ் கொடுத்தா அடுத்து பேசுவார். திரும்ப அவன் ஏலிக்கு வேலை இல்லைன்னு படுத்து தூங்கியிருப்பான்னா ஆண்டவர் கண்டிப்பாக பேசிருக்க மாட்டான். ஆமேன், சரியான வேடு. என்னுடைய அனுமதி இல்லாமல் தேவன் என்னிடத்தில் எதையும் செய்ய மாட்டோம். பேசும், நான் திறந்து கொடுக்கணும். ஐ ஆம் ஓகே, ஐ ஆம் ரெடி லார்ட். எங்கூட பேசுங்க, எங்கூட இடைப்படுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்டு. அதனால தான் நான் இது இவ்வளோ டைம் ஒரு 10 நிமிஷம் இதுக்கு எடுத்தேன். ஓகே, 4வது சிறு பருவத்தில் அவனோட மேன்மை என்னன்னா, அவன் தேவ சத்தம் கேட்டான். காலையில் எழும்பும்போது ஏலி பேசுகிறான். ஏலி ஆமேன் ஸ்தோத்திரம் சாமுவேலை நோக்கி கூப்பிடுகிறான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். சாமுவேலோட ஆண்டவர் பேசுகிறாரு. அடுத்து ஸ்தோத்திரம் 16ஆம் வசனம். ஏலியோ சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். 15-16 ஏலியோ சாமுவேலை என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறான். 17ஆம் வசனம். கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன, அதை எனக்கு மறைக்க வேண்டாம். அடுத்து அவருக்கு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாரு. இது பாஸ்டர் மரல தந்திரமாக்கும். நீ ஏதோ ஒரு காரியத்தை மறைத்தாய் என்றால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் செய்வார். அவ்வளோதான். இந்த ஒரு வேடை விட்டோடனே சாமுவேல் கொப்பளிச்சிட்டான். ஸோ அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது ட்ரிக் இல்லை, இது அவங்களுக்கு கொடுத்த ஒரு அதிகாரம்னு சொல்லலாம். ஆமேன். 18வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். இம்பார்ட்டன்ட். சாமுவேல் எல்லா காலையில் எழுந்து ஒரு ஆசாரியனிடத்திலே எல்லாவற்றையும் அறிவித்தான். அவன் சாமுவேல் அறிவித்தவைகளெல்லாம், சாமுவேல் சொன்னவைகளெல்லாம் அவனுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள். அப்படிதானா? ஆண்டவர் என்னென்னலாம் பேசினாரோ எல்லாவற்றையும் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல ஆமென் ஏலி பெரிய தப்பு செய்தார். எச்சரிப்பான வேடம் கொடுத்தாரு. ஆனால் ஏலியோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப மோசம். நான் குறை சொல்லலை, பட் ரொம்ப இவன் எல்லாம் சொன்ன உடனே 18 கடைசியில் ஏலி என்ன சொல்கிறாரு பாருங்க. அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதே. இந்த இடத்து ஒரு முறை தேவ மனுஷனை கொண்டு எச்சரிக்கிறார். அடுத்து சாமுவேலை கொண்டு எச்சரிக்கிறார். அவன் இடம் கொடுக்கலை. கடைசியில் ஒரே நாளில் 2 பிள்ளைகளும் மரித்தார்கள். இவர் பிடறி முடிஞ்சு இவர் சாகிறாரு. உடன்படிக்கை பெட்டி பிடிபடுது. ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. இப்பொழுதாவது இந்த சின்ன குழந்தை வைத்தாது அன்று பேசின போது ஏலி உணர்வடைக்கலாம். ஓகே, நம்முடைய டாபிக் ஏலி கிடையாது. இப்போ 4வது நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். சாமுவேல் தேவ சத்தத்தை கேட்டான் என்பது மட்டுமல்ல, அவன் இளம் பருவத்தில் ஆண்டவருக்குள் இருந்தனால அவன் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. புரியல, சிலருக்கு வேலை தெரியல. சாமுவேலுக்கு வாயில் என்ன இருந்துச்சா? ஆமென். இருந்துச்சா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இருந்துச்சு சார். சின்ன பையன் சார், 92 வயசு தாத்தாவுக்கு இவன் வார்த்தையை சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தை. சாமுவேலுக்கு வாயில் ஏலி கேட்டது. ஏலி சாமுவேலுக்கு வாயிலிருந்த வார்த்தையை கேட்டாலும், ஆனால் சாமுவேலின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் சாமுவேலின் வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள். புரிஞ்சிட்டு நினைக்கிறேன். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. எத்தனை பேர் இது ரொம்ப தேவை. இது அதாவது இந்த இது எத்தனை வயசுன்னு தெரில. 3 வயசுன்னு சொல்லுவாங்க சிலர். 3 வயசுன்னே கூட சொல்ல, 4 வயசுன்னு கூட வச்சு. 4 வயசில் ஆரம்பித்தது கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயில். சாகிற வரையிலும் சாமுவேலுடைய வாயில்
கர்த்தருடைய வார்த்தை இருந்து கொண்டே இருந்தது. நம்ம இது முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் சாமுவேலின் ஊழியம். அதுக்கப்புறமும் சாமுவேலுடைய ஊழியத்தோட விசேஷம், அதில் சில மேன்மைகளை நம்ம பார்ப்போம். அது இந்த 3வது வாரம் டச் ஆகும். அடுத்து அவனுடைய லைஃபு, சில வீழ்ச்சி இருந்தது சாமுவேலுக்கு. ஏன்னா நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் இல்லை, சில மைனஸை டச் பண்ணணும். ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுதிக்கோங்க. நீ ஆவிக்குரியவன் என்றால் உன் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். வாய்தான் என்னுடைய வாய், வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ஒரு ஆமே, நீங்கள் பாஸ்டருக்கு வாயிலிருந்து விழுற வேடெல்லாம் எல்லாம் எழுதுகிற கிடையாது. நான் மெசேஜ் பாயிண்ட் மட்டும் எழுதுகிற கிடையாது. சில வேர்டு எழுதுகிற காரணம் உங்களுக்கு புரியுது. திஸ் இஸ் நாட், இது பாஸ்டருக்கு வேர்டு இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. அது வேலை செய்யும். அது வேலை செய்து உங்கள் புருஷனுக்கும் அதாவது சும்மா பேசுகிற இடத்துல கூட கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், வேர்டு இருக்கணும். இது தேவை. நான் இதை இவ்வளோ எடுத்து பேசுகிறது இந்த ஜெப நாட்கள் அது அனுபவமாக மாறணும். ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளை என்றால் அவன் வாயில் யாருடைய வார்த்தை இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அந்த வார்த்தை ஜனங்களுக்கு தெரியணும். நான் சாமுடைய ஊழியத்துக்கு மேன்மை சொல்லும்போது அதை பேசுகிறேன். ஜனங்களுக்கு தெரியணும். சிலர்லாம் ஒரு வேர்டுக்காக வருவாங்க. இவருக்கு வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதா? நம்ம சும்மா சொல்கிறதில்ல, சில வேர்டு எஃபெக்டிவாக விழும். அந்த வேர்டு அவங்கள மறக்காது. அந்த வேர்டு அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஒரு நாள் வார்த்தையாக போகிறது, அந்த வார்த்தை ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையாய் மாறும். அல்லது அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாய் நிறைவேறும். எந்த வார்த்தை நிறைவேறும்? என்னுடைய வார்த்தை அல்ல, மனுஷ வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நாட் ஒன்லி பாஸ்டருக்கு வாயில் மட்டுமல்ல, சின்ன இவன் ஆசை, இவன் இப்போ பாஸ்டர் ஆகலை, சின்ன பையன். ஆண்டவருக்கு வயதுக்கும் ஏலிக்க வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரியாத வயது. ஆண்டவர் சாமுவேலன் கூப்பிட்டப்போ கூட ஏலி நினைச்சிட்டு ஏலியை போய் அழைக்கிறார். வித்தியாசம். அப்போ அந்த வயதில் கூட அவன் வாயில் அந்த வயதில் ஒரு சின்ன பையனுக்கு வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றால், இத்தனை வருஷமாகிறோம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஏன் நம்முடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்காது? இருக்கணும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும். இந்த அக்காட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். அவங்க சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் நம்மளை அப்படி தட்டி எழுப்போம். சில நேரம் சிலர் ஃபோன் பண்ணணும் நம்மள்கிட்ட, இவங்க இந்த அக்காட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும். சில ஆட்கிட்ட பேசணும், இருக்க சமாதானம் போயிடும், இருக்க பிரசன்னமும் போயிடும், ஆமாம், இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். அது கர்த்தருடைய வார்த்தையால், அது வேற ஆளுங்க வார்த்தை. பிரைஸ் சொல்லலாம். ஹலோ, ஆமேன். காணையில் சத்தமாக ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது பாஸ்டர் மாரோளுக்கு வேலை. நோ, பழைய ஏற்பாட்டிலே அது இருக்குன்னா, புதிய ஏற்பாட்டில் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும்னு? ஆமே. உங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள். எனக்கு எந்த நண்பரும் இல்லை, ஏசு மட்டும்தான் எனக்கு நண்பர்னா அவன் கள்ளைன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ ஆனால் அந்த ஆள் எனக்கு என் பக்கத்து வீட்டில் ஒருத்தரும் சரியில்லை, ஆனால் நான் யார்ட்டும் பேசுகிறேன்னு சொல்கிறாங்கன்னா இது உலகமகா நடிப்பு. நோ, அப்படி இருக்காது, அப்படி இருக்க முடியாது. ஒருவன் ஆவிக்கிறன் என்றால் அண்டை வீட்டார்களோடு ஐக்கியமாக இருப்பான், எல்லாரிடத்திலும் பேசி பழகியிருப்பான். அவன் பிசாசாக இருந்தாலும் அவன்கிட்ட பேசியிருப்பான். ஸோ ராமேன்னு சொல்லுங்கள். சர்ச்சில் எனக்கு நான் யார்ட்டையும் பழகிறது இல்லை, யார்ட்டையும் பேசுகிறதில்ல, எனக்கு ஃப்ரெண்டு ஆண்டவர் மட்டும்தான். நோ, அது லூசிபருக்கு ஆவி. ஸோ நான் எல்லார்ட்டையும் பேசுகிறேன், பழகிறேன், அன்பாக இருக்கிறேன், எல்லோரும் நேசிப்பாங்க. எங்கிட்ட என்ன யாரும் நேசிக்கிறது இல்லை, அதுக்கு நீ காரணம்.
என்ன நான் சொல்கிறேன், நம்மிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் எல்லாரும் நம்மை நேசிப்பார்கள், நம்மிடத்தில் பேச விரும்புவார்கள், பழக விரும்புவார்கள். நம்ம தான் ஒரு கேப்பை விடுறோமே வெளியே. மற்றபடி நாம் சும்மா பேசுகிற வார்த்தை கூட அவர்களை தட்டி எழுப்பும். புரிகிறவங்க சத்தமாய் ஆமென், ஹல்லேலூயா. நான் எழுதித்தீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஆவிக்குரியவன் என்றால் என்னுடைய வாயில் என்ன இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க, என்ன இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக என்ன செய்யும்? இருக்கும். இருந்தது. இன்னும் சொல்கிறேன், இதை கொஞ்சம் டீப்பாக சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு 3 காரியங்கள் சொல்லணும். அதாவது ரெண்டாவது, என்றைக்கோ ஒரு நாள் இருக்கலை. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். என்றைக்கோ ஒரு நாள் இருக்கலை சொல்லட்டா, சாகிற வரையில் இருந்துச்சு. ஆமே, நான் எப்படி சொல்கிறேன்? அனுதினமும் எழுதிக்கோங்க, அனுதினமும் என் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். எப்படி எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்கிற போல சொல்லுங்க. அனுதினமும், சத்தமாக சொல்லுங்க, அனுதினமும் என் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். நீ தான் ஆவிக்குரியவன், நீ தான் தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. சாபம் வராது வாயிலிருந்து.